முருகன் நிகழ்த்திய அதிசயம் ஒரு உண்மை சம்பவம். ஒரு 30 பேர் பக்தி யாத்திரையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இரவு 11 மணி மாதிரி இருக்கும். இயற்கை சம்பவங்களா, நல்ல மழை, இடி, மின்னல் எல்லாம் ஆரம்பிக்குது. அப்போ இவங்க போற வழியில சில மயில்கள் பாதையை மறித்து உட்கார்ந்திருந்தன. வண்டிக்காரர் எவ்வளவு ஓன் அடித்தும் எந்த மயில்களும் அசையவில்லை. வண்டிக்காரருக்கு ஒன்றும் புரியல, வந்தவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே வண்டியை நிறுத்திவிட்டு, என்னடா இது, இப்படி பெய்கிற மழையிலையும் இந்த மயில்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கு, எந்த ஒரு அசைவும் இல்லாம, இப்ப என்ன செய்யறது? மயில்கள் போற வரைக்கும் நாமளும் இப்படியே இருப்போம்னு வெயிட் பண்றாங்க. அப்போ மலையில நனைஞ்ச வாக்குல நிறைய பேர் ஓடி வராங்க. ஒரே பரபரப்பா. வண்டியில இருந்தவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே இறங்கி ஓடி வந்தவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போதான் அந்த சம்பவத்தை சொல்றாங்க. இந்த பாதை திரும்புற வழியில ஒரு பெரிய மண்மேடு சரிஞ்சு பாதையை உடஞ்சி போயிருச்சு, பெரிய பள்ளமாகிருக்கு. நல்ல வேளை நீங்க அந்த பக்கம் போகல, ஏன்னா இது பெரிய வளைவு பாதை. நீங்க அந்த பக்கம் போயிருந்தீங்களா ஒருவேளை விபத்து கூட ஏற்பட்டிருக்கலாம். அப்போதான் அவங்களுக்கே புரியுது ஏன் இந்த மயில்கள் இந்த பாதையை மறிச்சு அமர்ந்திருக்குன்னு. இந்த பாதை வழியா போனா ஏதாவது ஒரு விபத்து நடக்குன்னு தான் முருகனே நம்மளை பாதுகாக்கிறாருன்னு அப்போதான் அவங்களுக்கே புரிஞ்சிச்சு. ஓ முருகா, ஓ முருகா.